மறுநாள் காலையில் எல்லாரும் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க, நீ பயப்படாத. ஆமா தனுச்சி, நீயே இப்ப டல்லாயிட்ட. அதுவா, அவ எழுதுனதுல அவ அவங்க தங்கச்சிக்கு இருக்குன்னு டல்லாகிறா. நான் எழுதவே இல்லையே, அதுக்கு தான் நான் டல்லாகிறேன். என்னது, நீ ஹோம்வொர்க் எழுதலையா? அப்பனா மிச்சி கிட்ட நீ இப்ப அடி வாங்க போறியே. இதுக்கு முன்னாடி நிலா மட்டும் ஹோம்வொர்க் எழுதலனா மிச்சி அடிக்க மாட்டாங்க. அச்சா, என் ஹோம்வொர்க்க காத்துற சொன்னேன், இப்போ எனக்கு மட்டும் அடிப்பாங்க சொல்ற. நிலா ஹோம்வொர்க்க எழுதிட்டு வந்தா, ஆனா நீ எழுதாம வந்திருக்கல, அதுக்கு தான் உனக்கு இப்ப மிச்ச வந்த பனிஷ்மென்ட் கொடுக்க போறாங்க. அப்பனா நீங்க நிலாக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? எனக்கு பண்ண மாட்டீங்களா? அப்பனா நீ மிச்சி கிட்ட சொல்லு, நான் இன்னைக்கு ஹோம்வொர்க் எழுதல, நாளைக்கு எழுதிட்டு வரேன்னு. இன்னைக்கு எழுதல, நாளைக்கு எழுதிட்டு வரேன்னு சொன்னா என்ன மிஸ் அடிப்பாங்களே. அதனால தான் நான் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். மிஸ் கேட்டா நான் ஹோம்வொர்க் எழுதுனேன், ஆனா நோட் புக்கை மறந்து வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன் சொல்லுவேன். தனுஸ்ரீ, ஹோம்வொர்க் எழுதாம நீ எழுதிட்டு அதை வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா தப்பு. நீ பொய் சொல்ற, பொய் சொல்லக்கூடாதுன்னு எங்க டாடி சொல்லியிருக்காரு. நான் இப்ப பொய் சொல்லலன்னா மிச்சிக்கு தடி வாங்கணும்ல, அதுக்கு தான் அப்படி சொல்றேன். கரெக்ட், நீலா சொல்றதா கரெக்ட். சின்ன பசங்க பொய் பேசக்கூடாது, எங்க மம்மி டாடி கூட சொல்லியிருக்காங்க எனக்கு. ஆமா ஆமா, எங்க மம்மி கூட சொன்னாங்க, சின்ன பசங்க பொய் சொன்னா சாமி கண்ணு குத்திடும்னு. எங்க அம்மாலாம் எனக்கு பொய் சொன்னா சாமி கண்ணு குத்திடும்னு சொல்லல. அதனால நான் அப்படி சொன்னாதான் இன்னைக்கு மிச்சி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா என்ன மிச்சம் அடிச்சிடுவாங்க. ஆல் ஆஃப் யூ சில்ட்ரன், எதுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ். ஸ்டூடெண்ட், உங்கள் எல்லாருக்கும் நான் நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தேனே, எல்லாரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா? லைனாக ஒருத்தர் நோட் புக் எடுத்துகிட்டு வாங்க என்கிட்ட. அச்சச்சோ, மிஸ் வந்த உடனே நோட் பத்தி கேக்குறாங்களே, என்ன சொல்றது? நிலா, நீ மிஸ் கிட்ட என்ன மாதிரி போய் சொல்லிடுறீ, ஹோம்வொர்க் எழுதி வீட்ல வச்சுட்டு வந்துட்டேனே, இல்லைன்னா மிஸ் உன்னை அடிப்பாங்கடி. அச்சச்சோ, நான் போய் சொல்ல மாட்டேன், நான் மிஸ்கிட்ட உண்மைதான் சொல்லுவேன். என்னங்க ரெண்டு பேரும் குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஹோம்ஒர்க் நோட் புக் எடுத்துட்டு என்கிட்ட வர சொன்னேன். நீ போய் சொல்லலனா மிஸ் கிட்ட போய் அடி வாங்க போற, போ போ. அதுக்கப்புறம் ஒருத்தரா நோட் புக் எடுத்துட்டு மிஸ் கிட்ட வந்தாங்க. முதல்ல யாழினி பாப்பாவா
பக்கத்தில் இருக்க இன்னொரு பாப்பாவும் நோட் புக் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அச்சச்சோ, உங்க ரெண்டு பேரும் போய் ஹோம்வொர்க் ஆத்திட்டாங்க. அடுத்து நீ நானும் தான் போகணும். வா தனு, நம்ம ரெண்டு பேர் போய் நீ எழுதலன்னு சொல்லு. நான் எழுதுனதுல பாப்பா கிரிக்கிட்டா சொல்றேன். போலாம் வா. ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நான் மிச்சிக்கிட்ட ஹோம்வொர்க் எழுதல சொல்லிட்டு என்னால அடி வாங்க முடியாது. அதனால நான் எழுதிட்டு ஸ்வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன்னு மிச்சிக்கிட்ட நான் போய் தான் சொல்ல போறேன். நீ கூட போய் சொல்லிடி. இல்லைன்னா நீ தான் மிச்சிக்கிட்ட அடி வாங்க போற. ஓ இதோ, நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் மட்டும் போய் சொல்லவே மாட்டேன். வா, நம்ம போய் மிச்சிக்கிட்ட சொல்லுவோம். வெரி குட் யாழ்னி, நீயும் அவளும் சூப்பரா இன்னைக்கு ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு வந்துட்டீங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வரல? ரெண்டு பேரும் வாங்க முதல்ல இங்க. மிஸ், நீங்க கொடுத்த ஹோம்வொர்க்க எழுதிட்டேன் மிஸ். ஆனா அதுல என் தங்கச்சி பாப்பா வந்து கிறுக்கிட்டா மிஸ். நீ ஹோம்ஒர்க் எழுதியிருக்க மாட்டேன், அதுக்கு தான் ஏதோ சாக்கு சொல்றல. இல்ல மிஸ், நீங்க பாருங்க மிஸ், இதுல நான் எழுதிட்டேன். எங்க காட்டு பார்க்கலாம். அட ஆமா, எழுதியிருக்க. சரி, எழுதினால அந்த புக்கை நீ பத்திரமா வைக்காம பாப்பா கிட்ட ஏன் கொடுத்த? நானு தண்ணி தூத்திக்கலான்னு கிச்சனுக்கு போனேன் மிஸ். எழுதிட்டு டேபிள் மேல வச்சுட்டு அப்ப என் தங்கச்சி பாப்பா வந்து அதை எடுத்து கிறுக்கிட்டா மிஸ். சரி சரி, இதுதான் உனக்கு லாஸ்ட் ஃபைனல். இன்னொரு வாட்டி பாப்பா கிட்ட எல்லாம் கொடுக்காம பத்திரமா ஹோம்ஒர்க் எழுதிட்டு பேக்ல வச்சு ஜிப்பு போட்டு வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம்ல நான் உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேன். ஓகே மிஸ். சாரி மிஸ். சரி, நீ உன் இடத்துக்கு போ. தனுஸ்ரீ, உன் ஹோம்ஒர்க் எங்க? என்ன வெறும் கைய வந்து நிக்கிற? அது வந்து மிஸ், நான் ஹோம்வொர்க் எழுதினேன் மிஸ். ஆனா அதை வந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ். என்னது, ஹோம்ஒர்க் எழுதிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா? இது ஒன்றும் நம்புற மாதிரிலாம் இல்லையே. ஆமா மிஸ், நான் எழுதிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன் மிஸ். அப்புறமா காலைல எழுந்து ரெடி ஆகி ஸ்கூலுக்கு வந்துட்டேன் மிஸ். பேக்ல புக் வைக்க மறந்துட்டேன் மிஸ். அதுக்கு தான் மிஸ் எடுத்துட்டு வரல. எனக்கு நீ சொல்றத பார்த்தா நம்பிக்கையே வரல. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாம சொல்லு. நீ ஹோம்ஒர்க் எழுதல தானே? சும்மா தானே பொய் சொல்ற? திரும்ப திரும்ப கேட்குற, சொல்லாம அமைதியா நிக்கிற. சொல்லு, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ? என்னது, ஹோம்ஒர்க் எழுதலையா? இப்பதான் சொன்னேன் ஹோம்ஒர்க் எழுதுனேன், நான் வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. என்னது, பொய் சொன்னியா? முளைச்சு 3 இலை வெள்ள, அதுக்குள்ள உனக்கு பொய்யெல்லாம் பேச வருதா உனக்கு? எதுக்கு பொய் சொன்ன நீ? முதல்ல உனக்கு பொய் சொல்ல யார் கத்து கொடுத்தா சொல்லு. ஆமா, இரு, உனக்கு பொய் சொல்றதுக்கு எப்படின்னு டியூஷன் வச்சு கத்து கொடுக்க சொல்றேன். இங்க பாரு தனுஸ்ரீ, நீ ஹோம்ஒர்க் எழுதலன்னு நேரா மேம் கிட்ட வந்து சொல்லியிருந்தீன்னா நான் உன்னை ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு இல்லையா, நாளைக்கு எழுதிட்டு வான்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீ வந்து என்கிட்ட பொய் சொன்ன பாரு, அது ரொம்ப தப்பு. சின்ன குழந்தைங்க எப்பவுமே பொய் பேசக்கூடாது, சரியா? சொல்லு, இன்னொரு வாட்டி மிஸ் கிட்ட பொய் சொல்லுவியா? மிஸ் கிட்ட மட்டும் இல்ல, எங்கமே எப்பவுமே யாருக்கிட்டையும் நீ பொய் பேசவே கூடாது, சரியா? சரி போ, நாளைக்கு மறக்காம ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துடணும், சரியா? நிலா குட்டியை பார்த்து கத்துக்க பாரு. அவ ஹோம்ஒர்க் எழுதுனா அதுல அவங்க தங்கச்சி கிரிக்கிட்டா. அதை வந்து அவ எவ்வளவு தைரியமா என்கிட்ட சொன்னா.
ஆனால் அவள் பொய் சொல்லலை பத்தியா? அந்த மாதிரி தான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் யாருமே எப்பவுமே பொய் பேசக்கூடாது. சரியா? தனுஸ்ரீக்கு மட்டும் சொல்ல ஸ்டூடெண்ட், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எப்பவுமே பொய் பேசவே கூடாது. உண்மையை மட்டும்தான் பேசணும். சரியா? ஓகே மிஸ். சரி சரி, எல்லாரும் போய் உங்கள் பிளேஸில் உட்காருங்க. நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறேன்.